அனைவருக்கும் இனிய நல் வணக்கங்கள். எனது பதிவுகளில் சுப யோக நாட்கள், நன்மை தரும் நாட்கள், அதிர்ஷ்ட நாட்கள் என்று இன்றைய ராசி பலன்கள், மாத ராசி பலன்களில் பல சந்திராபலம் தாராபலம் உள்ள நாட்களை பற்றி கூறி வருகிறேன். இது அனைவருக்கும் பொருந்தி வருகிறதா என்று பலரும் சந்தேகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மேலும் சாட்சியில் சதவீதம் ரீதியிலும் பலன்கள் போடுகிறீர்களே, இது 100% அனைவருக்கும் பலிக்குகிறதா என்று கேட்கிறீர்கள். பொதுவாக 100% பலன்கள் எவராலும் கூற முடியாது. ஜோதிடத்திலும் சரி, மற்ற எந்தவித ஆய்வுகளினாலும் கூற முடியாது. அந்த வகையில் உங்களுக்கு உங்களுடைய அதிர்ஷ்ட பலன்கள் எவ்வாறு ஜோதிட ரீதியாக அறிய முடியும் என்றால், நமது முன்னோர்கள் துல்லியமான கணித முறைகள் பல கூறி சென்றுள்ளார்கள். அந்த துல்லியமான கணித முறைகள் ரீதியாக ஒருவரின் அதிர்ஷ்டத்தை எப்படி அறிவது என்றால், முதலில் 1, 5, 9 அதிர்ஷ்ட ஸ்தானங்கள். அந்த 1, 5, 9 அதிர்ஷ்ட ஸ்தானங்களின் தொடர்புடைய திசா புத்தி அந்தரங்கள் 3 நடக்க வேண்டும். அல்லது சூட்சமங்கள் ரீதியாகவும் 4 இணைந்து நடக்கலாம். அந்த காலங்களில் நாம் நல்ல அந்த கிரகங்கள் பங்கம் இல்லாமல் சுபத்துவம் பெற்று, சுபக்கிரகங்களின் தொடர்பு மட்டும் பெற்று, பாவக்கிரகங்களின் தொடர்பு இல்லாமல் ஆட்சி உச்சம் நிலையில் முழு வலுவில் அமர்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் அமையும். அது இஷ்டமாக பலன்கள் கிடைக்கும். அதாவது இப்போ லாட்டரி சீட்டில் கோடிகள் லட்சங்கள் பரிசுகள் வாங்கிறார்கள். அவர்கள் அனைவரும் நல்ல நாட்களையோ, நல்ல தசாபுத்திகளையோ, நல்ல நேரங்களையோ, நல்ல முகூர்த்த காலங்களையோ தேர்ந்தெடுக்காமல் தான் லாட்டரி சீட்டு வாங்கி அவர்களுக்கு பரிசு விழுகிறது. அவர்கள் பார்க்காமல் வாங்கிறார்கள். அவர்களுக்கு எப்படி பரிசு விடுகிறது என்றால், அது இஷ்டமாக கிடைக்கும் அதிர்ஷ்டம் அமைந்த ஜாதகங்கள், நேரங்கள் அவர்களுக்கு அப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மையாகும். எனவே அப்படி அமைந்தவர்களுக்கு எந்தவித குறிப்புகளையும் நீங்கள் கணக்கிடாமல், கணித ஜோதிட முறைகளை அறியாதவர்களும் அந்த அதிர்ஷ்ட நேரத்தில் அதிர்ஷ்ட சீட்டை வாங்கி அதிர்ஷ்டங்கள் அவங்களுக்கு கிடைக்கும். நாம் எல்லா குறிப்புகளையும் பார்த்து குறிப்பிட்ட நாளில், குறிப்பிட்ட நேரத்தில் அந்த சீட்டை வாங்கினாலும் நமக்கு முதல் பரிசு விழுமா என்றால் விழும், ஆனால் விழாது. அப்படி என்றால் என்னவென்றால், அதாவது முழு யோக அமைப்பில் நம்முடைய ஜாதக அமைப்பு இருந்து, அதே 1, 5, 9 அதிபதிகளின் தொடர்புடைய கிரகங்களின் தசாபுத்தி அந்தரம் சூட்சமங்கள் நடந்து, கோச்சார ரீதியிலும் நாம் அன்றாடம் தேர்ந்தெடுக்கக்கூடிய தாராபலம், சந்திராபலம் உள்ள நாட்களில் தாராபலம் இணைந்த நட்சத்திரங்களில் அன்றைய லக்கண கோரைகள், லக்கணமும் அமைந்து கோரைகளும் அமைந்த நேரங்களை தேர்ந்தெடுத்து நாம் அதிர்ஷ்ட நாட்களை, அதிர்ஷ்ட நேரங்களை கணக்கிட்டு நாம் லாட்டரி சீட்டு வாங்கினாலும் நமக்கு எப்படி பலன்கள் கிடைக்கும் என்றால், நம்முடைய ஜாதக அமைப்பில் 1, 5, 9 அவர்கள் தொடர்புடைய ஸ்தானங்கள், அதிபதிகள், காரர்கள் ரீதியாக பங்கம் இல்லாமல் இருந்துவிட்டால் முழு யோக பலன்கள் அது இஷ்டமாக கிடைக்கும். இல்லை என்றால் எந்த அளவுக்கு அது பங்கப்பட்டிருக்கிறதோ, பாவக்கரங்களின் தொடர்புடனோ அல்லது ஆட்சி உச்சம் வலு குறைந்து நீச்சம் போன்ற நிலைகளில் இருந்தாலோ, அந்த அமைப்புக்குள் உங்கள் ஜாதக ரீதியான அமைப்புகள் மற்றும் 1, 5, 9 அதிபதிகள் அவர்கள் தொடர்புடைய கிரகங்களின் அமைப்புகள் ரீதியாக நடக்கும் தசாபுத்தி அமைப்புகளுக்கு ஏற்பத்தான் இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள், நன்மைகள், சுப யோக பலன்கள் நடக்கும் என்பதுதான் 100% உண்மையான ஜோதிட பலனாகும். எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு நாளில், அந்த நாளில், குறிப்பிட்ட நாளில் ஒரு காரியத்தை செய்து பலன்கள் கிடைக்கவில்லையே என்று புலம்பக்கூடாது. பொதுவாக அதிகபட்சமாக 80% பலன்கள் இந்த கணிப்பில் நடக்கும். அதாவது 8 நாட்கள் உங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கும், 2 நாட்கள் உறுதியாக அந்த பலன்கள் நடக்காது. அதேபோல் உங்கள் ஜாதக தசாபுத்தி, உங்கள் ஜாதக அமைப்புகள் கொஞ்சம் பங்கப்பட்டு இருந்தால் ஒரு 7 நாட்கள், 6 நாட்கள் நன்மைகள் நடக்கும். மீதி 5 நாட்கள், 4 நாட்கள் உங்களுக்கு தீமைகள் நடக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் இந்த முக்கியமான சுப நாட்களில் உங்களுக்கு நன்மைகள் தான் அதிகம் நடக்கும் என்பது சர்வ நிச்சயமான உண்மையாகும். தீமைகள் நடக்கும், ஆனால் தீமைகள் வரும் நாட்களில், பின்னாளில் அந்த தீமைகள் நிவர்த்தியாகும் தீமைகளாகத்தான் நடக்கும். ஒரு 1%, 2% பேருக்குத்தான் அந்த தீமைகள் நிவர்த்தியாகாத அமைப்பில் அவருடைய அசுப யோக தசாபுத்தி அந்தரங்கள் ரீதியாக அவர்களுக்கு அது நிவர்த்தியாகாமல் இருந்துவிடும். ஆனால்
99% பேருக்கு அந்த நாளில் நடப்பவர்களுக்கு நீங்கள் குறிப்பிட்ட நாட்கள், அதாவது சந்திராபலம் உள்ள நாட்கள் மற்றும் தாராபலம் உள்ள அந்த நேரங்களையும் தேர்ந்தெடுத்து அன்றைய நல்ல லக்னங்கள், ராசிக்கு நல்ல லக்னங்களையும் தேர்ந்தெடுத்து சுப ஹோரைகள், உங்கள் தசாபுத்தி ஜாதக ரீதியான சுப ஹோரைகளையும் நீங்கள் தேர்ந்தெடுத்து செயல்பட்டீர்கள் என்றால் உறுதியாக 99% பேருக்கு தீமைகள் நடக்காது. தீமைகள் நடந்தாலும் உறுதியாக பின்னாளில் அந்த தீமைகள் நிவர்த்தியாகும். அதேபோல் 10 நாட்கள் நீங்கள் இதை பயன்படுத்தினால் 8 நாட்கள் உங்களுக்கு படித்து விட்டாலே நீங்கள் உங்கள் ஜாதகம் யோக ஜாதகம் என்று அறிந்து கொள்ளலாம். மீதி 4 நாட்கள் படிக்கிறது, 6 நாட்கள் படிக்கவில்லை என்றால் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு 40%, 45% பலன்கள் தான் உங்களுடைய ஜாதகம் வலுப்பெற்ற ஜாதகம் என்று அறிந்து கொள்ளலாம். எனவே ஒரே நாளில் உங்களுக்கு அனைவருக்குமே இந்த ஜாதக பலன்கள், இந்த கோச்சார பலன்கள் உறுதியாக நடக்காது. எனவே நீங்கள் ஒரு 10 நாட்கள் தொடர்ந்து பயன்படுத்தி பாருங்கள், அல்லது ஒரு மாதம் பயன்படுத்தி பார்த்து ஒரு சதவீதம் ரீதியில் உங்கள் ஜாதகத்தினுடைய வலுவை நீங்களே அறிந்து கொள்ளலாம். உறுதியாக தீமைகள் ஏற்படாது அந்த நாட்களில் என்பதுதான் உங்களுக்கு சுப யோக நாட்கள் குறிப்புகளை நான் கூறி வருகிறேன். எனவே இந்த நாட்கள் முக்கியமான காரியங்களையும் சுப காரியங்களையும் புதிய காரியங்களையும் நீங்கள் செய்ய சொல்லித்தான் நான் அனைத்து பதிவுகளிலும் கூறி வருகிறேன். அவ்வாறு செய்யும் காரியங்களில் தாமதமானாலோ அல்லது பங்கப்பட்டாலோ அவைகள் உறுதியாக நிவர்த்தியாகும். விடாமுயற்சிகள் செய்தீர்கள் என்றால் உறுதியாக நன்மைகளை நீங்கள் பெற முடியும் என்பதுதான் ஜோதிட சாஸ்திர ரீதியான உண்மையாகும்.